மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. வழங்குபவர் பாஸ்டர் ஆ. பெனடிக்ட். Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக கடந்த சில தினங்களாகவே நாம் தியானித்து வருகிற 18ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கெட்டங்கும் நான் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டங்கும் நான் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த உள்ளம் பொங்குதே, ஏசையா எந்த உள்ளம் நின்று பொங்குதே. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நெருக்கம் வரும்போது நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே அவரை நோக்கி அபயம் விடுகிறதான வேளையிலே ஆண்டவர் நெருங்கி வந்து உதவி செய்கிற நல்லவராயிருக்கிறார், நல்ல தகப்பனாயிருக்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தாவீதிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் வந்தது. அவனால் கொண்டு வரப்பட்ட, அவனால் அழைத்து வரப்பட்ட, அவனால் சேர்க்கப்பட்ட அவனுடைய சொந்த ஜனங்களே அவனை கல்லறியும்படியாக, கல்லறிந்து கொன்று போடும்படியாக கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆண்டவர் அவர் நெருக்கத்தை நீக்கி அவருடைய அபய குரலை கேட்டு அவருடைய இக்கட்டான சூழ்நிலையிலே உதவி இறங்கி வந்தார், ஆலோசனை தந்தார். தேவ ஆலோசனையை கேட்டு அவன் அந்த தண்டை பின்தொடர்ந்து சென்று எவையெல்லாம் இழந்தானோ அவையெல்லாம் ஒன்று விடாமல் அவன் பிடித்துக் கொண்டு அவன் கடந்து வந்தான். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நெருக்கங்கள் வருகிறது. நமக்கு கூட அன்றாடம் காரியங்களிலே நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரத்தான் செய்கிறது. நாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு நம் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு பதிலாக, புலம்புவதற்கு பதிலாக, மனக்குமரலை அவர்களிடத்திலே வெளிப்படுத்துவதற்கு பதிலாக நாம் இறைவனிடத்திலே, நம்முடைய பரம தகப்பனிடத்திலே அதை தெரிவிக்கும் போது நிச்சயம் அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை அளிக்கிற தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை என் நீதியின் கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் அன்றும் இன்றும் என்றும் நமக்கு பாதுகாப்பு தருகிறவராக, நமக்கு அடைக்கலம் தருகிறவராக, நமக்கு தஞ்சமாக பலனாக இருந்து நம்மை
நாளும் காத்து நடத்துகிற பரம தகப்பனாய் இருக்கிறார். தாவீதைப் போல தாவீது தனக்கு நெருக்கம் வந்த போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு அவரிடத்திலே ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி அவன் நடந்து இழந்த யாவையும் பெற்றுக் கொண்டது போல என்னை கேட்கிற அருமையான தெய்வச்சனமே, நெருக்கம் வரும்போது, சோதனையான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அவரை நோக்கி அபயமிடுங்கள், அவரை நோக்கி முறையிடுங்கள். நிச்சயம் அவர் வருவார், விரைந்து வருவார், உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார், உதவத்தான் இருக்கிறார். நாம் கூப்பிட மாட்டோமா என்றுதான் அவர் காத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன ஆண்டவர் நம் கூப்பிடுதலை கேட்க இன்னும் சிந்தையாயிருக்கிறார். எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். பதறாமல் கலங்காமல் நீங்கள் அவரிடத்தில் பாருங்கள். உங்கள் குறைகள் நிறைவாகும், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நெருக்கத்திலே நெருக்கமான சூழ்நிலை தாவீதுக்கு அன்று உதவி ஆண்டவரே இழந்து போன யாவையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்தீரே. ஆண்டவரே, நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நெருக்கத்திலே வாழ்ந்தாலும் இடுக்கமான இக்கட்டான சூழ்நிலையிலே காணப்பட்டார் நோக்கி இந்த வேளையில முறையிடுகிறதான நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவ கடந்து வருவீராக. அவர்கள் சோதனை கண்ணிலிருந்து விடுவித்து அவர்களுடைய இக்கட்டுக்கு அவர்களை விலக்கி காத்து ஆண்டவரே விசாலமான இடத்தில் வைப்பீராக. அவர்களுக்கு ஏற்ற சகாயங்களை செய்தவர்களை நீர் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.